ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். செய்திச் சுருக்கம். ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. உதயநிதிக்கு சபாநாயகர் பதிலடி. சட்டசபையில் நடந்த கவர்னர் உரை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேசினார். அப்போது அவர், அரசு முன் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, இதையெல்லாம் தீர்க்க முயற்சி செய்யாமல் அடுத்த கட்சி ஆட்களை இழுக்கும் வேலையைத்தான் நீங்கள் முழு வீச்சில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது புதுமையான ஆட்சி என்று சொன்னீர்கள். ஆனால் புஷ்பா பட ஆட்சியைத்தான் கொடுத்து இருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது என பேசிக் கொண்டிருந்தார். உடனே குறுக்கிட்ட சபாநாயகர் JCT பிரபாகர், இந்த குதிரை பேரம், கழுதை பேரம் என்று பேசுவதற்கான இடமல்ல இது. ஆதாரம் இல்லாமல் நான் எந்த பேரத்தை பற்றியும் பேசுவதை அனுமதிக்க முடியாது. நீங்கள் அடுத்த விஷயத்திற்கு போகலாம் என்று காட்டமாக பதிலடி கொடுத்தார். அடுத்த கட்சி ஆட்களை இழுக்கிற வேலையை தான் நீங்க எல்லாம் முழுவீச்சில் செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்திருக்கீங்கன்னு குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பேசின அப்புறமாவது எதிர்கட்சி தலைவர்களுக்கு இந்த குதிரை பேரம், கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. அடுத்த இதுக்கு போலாம். 14 IPS அதிகாரிகள் அதிரடி இடமாற்றம். தமிழகத்தில் 14 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரை போலீஸ் கமிஷனராக S. ராஜேந்திரன், சென்னை வடக்கு மண்டல கூடுதல் கமிஷனராக கபில்குமார் சாரத்கர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாநகர போலீஸ் கமிஷனராக S. ராஜேஸ்வரி, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு IGயாக அனில்குமார் கிரி மாற்றப்பட்டுள்ளார். சேலம் போலீஸ் கமிஷனராக ஜோஷி நிர்மல்குமார், சென்னை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் கமிஷனராக தேன்மொழி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு IGயாக மகேஸ்வரி, DGP அலுவலக நிர்வாக பணியமைப்பு IGயாக AT துரைக்குமார், சென்னை பெருநகர போக்குவரத்து பிரிவு கூடுதல் கமிஷனராக P. சாமுண்டீஸ்வரி, சென்னை காவல்துறை தலைமையக ADGPயாக ஆயுஷ்மணி திவாரி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஃபியூஸ் திருடர்களை தூக்கிட்டோம். உதயநிதி வர்சஸ் நிர்மல்குமார். சபையில் வெடித்த மோதல். தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடந்தது. அப்போது மின்வெட்டு தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்தில் தனது தொகுதியான பெரம்பூரை மின்வெட்டில் நம்பர் 1 தொகுதியாக மாற்றியிருக்கிறார் முதல்வர் விஜய் என்றார். மேலும் முதல்வர் விஜய் கைக்கு பவர் வந்த பின்னர் தமிழகத்துக்கே பவர் போய்விட்டதாக ஆளும் கட்சியினர் பேசிக் கொள்கிறார்கள் என்று கூறினார். பேரவைத் தலைவர் அவர்களே, சும்மா சொல்லக்கூடாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டார். எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க, அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்காங்க. உதயநிதிக்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார், 15 ஆண்டுகளாக மின்துறையில் உள்கட்டமைப்பு பணிகள் செய்யப்படவில்லை, 2.5 லட்சம் கோடி கடனில் உள்ளது என தெரிவித்தார். ஒரு சில நாட்களில் மின்துறை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அறிவித்தார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றப்ப தமிழ்நாட்டுக்கு ஏதோ மின்வெட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் எங்கெங்க எதனால மின்வெட்டு உள்ளதுன்னு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டே வரோம், டேஷ்போர்ட் பப்ளிஷ் பண்ணிட்டே வரோம். அதுல எதனால என்ன காரணம்னு சொல்லிட்டே வரோம். இந்த துறை ஏன் இப்படி இருக்குன்னு நாங்க ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில இந்த துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அது இல்லாமல் இந்த துறையில எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக விரிவான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இந்த துறைக்கு கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வளவு பேர் ஆள் எடுத்தார்கள் என்று, எவ்வளவு பேர் வேலைக்கு ஆள் எடுக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்கள்ல இதற்கான விளக்கமாக வெள்ளை அறிக்கையை நாங்கள் கண்டிப்பாக வெளியிடுவோம். பெண் மீது கை வைத்தால் உயிர் பயத்தை காட்டணும்.
தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடந்தது. அப்போது பாமக சட்டசபை குழு தலைவர் சௌமியா பேசினார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்ததே ஆட்சி மாற்றத்திற்கு காரணம். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும் அதை தொடர அனுமதிக்க கூடாது என்றார். பொறுத்தது போதும், பொங்கி எழுங்கள், பெண்கள் குழந்தைகள் மீது கை வைத்தவர்களை சும்மா விடக்கூடாது என்று ஆவேசமாக பேசினார். பெண்கள் மீதான குற்றங்களுக்கு துபாய், அரபு நாடுகளில் மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அதுபோல பெண்கள் மீது கை வைப்பவர்களுக்கு மரண பயத்தை காட்ட வேண்டும் என்று சௌமியா பேசினார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கட்டுப்படுத்தப்படாமல் அதிகரித்ததுதான். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் அதே நிலை தொடர அனுமதிக்க கூடாது. பொறுத்தது போதும், நம்ம இனிமேல் பொங்கித்தான் எழ வேண்டும். ஏனென்றால் ஒரு பழமொழி சொல்வாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க மேல கைய வச்சவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. நம் பெண்கள் மேல் கை வைத்தவர்கள் சும்மா விடவே கூடாது. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. துபாய், அரபு நாடுகள், இல்ல சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் இப்படிப்பட்ட கொடுமையான குற்றங்களை செய்தவர்களுக்கு உடனடியாக சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அந்த மரண பயத்தையும் உயிர் பயத்தையும் அந்த தப்பு செய்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த பெண்கள் குழந்தைகளை காப்பாற்ற முடியும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் பொறுமையா கேஸ் ஆடிக்கிட்டே போலாம், பொறுமையா வெளில வந்துடலாம், இந்த கோர்ட் இல்லைன்னா அந்த கோர்ட், அந்த கோர்ட் இல்லைன்னா அதுக்கு மேல கோர்ட்னு போய் அவர்கள் வெளியில வந்து விடுவார்கள் என்ற தைரியத்துலதான் இவ்வளவு பெரிய தவறுகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உயிர் பயத்தை, குழந்தைகள் மேல் கை வைத்தவர்களுக்கும் பெண்கள் மேல் கை வைத்தவர்களும் அந்த உயிர் பயத்தை கொடுத்தாதான் இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. அதுக்காக இனிமேல் நாம பொறுத்தது போதும், பொங்கி எழ வேண்டும் என்று மறுபடியும் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். கேமிங் மையத்தில் கோரம், மாடியிலிருந்து குதித்து உயிர் தப்பிய மாணவர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பூரானியா பகுதியில் 3 மாடிகள் கொண்ட வணிக வளாக கட்டிடம் செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்தின் தரைத்தளத்தில் செல்ல பிராணிகளுக்கான கிளினிக்கும், மேல் தளங்களில் கேமிங் தொடர்பான பயிற்சி நிறுவனமும் செயல்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் எதிர்பாராத விதமாக பயிற்சி நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென பற்றிய தீ கட்டடத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது. அப்போது பயிற்சி நிறுவனத்தினுள் இருந்த மாணவர்கள் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டனர். என்ன செய்வது என்று தெரியாமல் மாணவர்கள் அலறி துடித்தனர். சிலர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மாடியிலிருந்து குதித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்து சென்றனர். மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. சுவற்றில் துளை போட்டு வெளியேற முடியாமல் தவித்த மாணவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். இந்த விபத்தில் 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 13 மாணவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். கட்டிடத்திலிருந்து குதித்த 2 மாணவர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் உடனடியாக தொடர்பு கொண்டு அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே தீ விபத்து குறித்த செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாய் நிதி உதவியும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். அவர் விருப்பப்படி இங்கு எதுவும் நடக்கல. அதிபர் டிரம்புக்கு மீண்டும் மூக்குடைப்பு. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரான் இடையே சண்டை மூண்டபோது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தின. ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி அமெரிக்க படைகளை துவம்சம் செய்தது. 4 மாதங்கள் நீடித்த போர் சமீபத்தில் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதல் குறித்து செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய டிரம்ப், இஸ்ரேல் என் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ளது. நான் என்ன சொல்கிறேனோ அதை அவர்கள் கேட்பார்கள். நான் சொன்னபடித்தான் லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தியது என்றார். இது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அந்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியது.
அமெரிக்காவின் கைப்பாவையாக இஸ்ரேல் பிரதமர் செயல்படுகிறாரா என அந்நாட்டு தலைவர்கள் கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் ஜெருசலேமில் நடந்த உச்சி மாநாட்டில் உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அமெரிக்காவின் பேச்சை கேட்டு நாங்கள் நடப்பதில்லை என கூறினார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்களுக்கான மதிப்பு மரியாதையுடன் செயல்படுகின்றன. இருவரும் நட்பு பாராட்டுகிறோம். அதற்காக அதிபர் டிரம்ப் கூறுவது போலெல்லாம் நான் செயல்படுவதில்லை. என் விருப்பத்திற்கேற்ப அவர் செயல்படுவதில்லை. எங்கள் முடிவுகளை நாங்கள் தன்னிச்சையாகவே எடுக்கிறோம். அமெரிக்கா சொல்லியபடியெல்லாம் இஸ்ரேல் செயல்படுவதில்லை. இரு நாடுகளும் சில விஷயங்களில் முரண்படுவதும் உண்டு. நாங்கள் எங்கள் பாதையில் செல்கிறோம். சில நேரங்களில் நாங்கள் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வது கூட கிடையாது. இஸ்ரேல் மக்களின் நலனே எனக்கு முக்கியம். இஸ்ரேல் நலன் கருதியே நான் முடிவுகளை எடுக்கிறேன். இதுவே எனக்கு முக்கியம் என நெதன்யாகு பேசினார். ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நான் தான் நிறுத்தினேன் என பலமுறை ட்ரம்ப் கூறினார். ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது மூன்றாவது நபர் தலையிட இந்தியா அனுமதிக்கவில்லை என பார்லிமெண்டிலேயே பிரதமர் மோடி விளக்கினார். இதையடுத்து உலகின் மிக முக்கியமான 4 போர்களை தான் தடுத்து நிறுத்தியதாகவும் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறினார். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. இந்த நிலையில் லெபனான் விவகாரத்தில் நான் சொன்னதைத்தான் இஸ்ரேல் கேட்டது என ட்ரம்ப் கூற அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்ற வகையில் நெதன்யாகு பேசியது சர்வதேச அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நதிநீரை தடுத்தால் இந்தியா மீது போர், பாகிஸ்தான் பகிரங்க மிரட்டல். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கிடையே சிந்தி நதிநீர் பகிர்வு குறித்து 1960 ஒப்பந்தம் போடப்பட்டது. நல்லெண்ண நட்பு ரீதிகள் நீரை பகிர்வதாக இருதரப்பும் ஒப்பந்தத்திற்கு சம்மதித்தன. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாத நடவடிக்கைகளை ஏவிவிட்டதற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்தது. எனினும் பாகிஸ்தான் அதன் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளவில்லை. இதன் உச்சமாக கடந்த ஆண்டு ஏப்ரலில் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வெளிநாட்டவர் உட்பட 26 பேர் பலியாகினர். இதற்கு கண்டனம் தெரிவித்து சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை தற்காலிகமாக ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்தது. ஒப்பந்தப்படி நதிநீரை பகிராமல் இந்தியா தங்களை வஞ்சிப்பதாக சர்வதேச நாடுகள் மத்தியில் பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது. பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் நம் நாட்டு தூதர் அனுபமா தக்க பதிலடி கொடுத்தார். நல்லெண்ண அடிப்படையில் போடப்பட்ட ஒப்பந்தம் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு நடவடிக்கையால் எப்போதோ காலாவதியாகிவிட்டது. இனி அது பற்றி பேசி பலனில்லை என்றார். அதேபோல் வரும் ஜூன் 2028க்கு பின் பாகிஸ்தானுக்கு சிந்து நதிநீர் பாய்வது முற்றிலும் தடைப்படும். அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் சமீபத்தில் கருத்து தெரிவித்தார். இந்நிலையில் இந்தியாவை மிரட்டும் வகையில் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் காவாஜா அசிப் கருத்து தெரிவித்துள்ளார். அந்நாட்டு டிவி சேனலில் பேசிய காவாஜா, இந்தியா மீது பாகிஸ்தான் போர் தொடுக்கவும் தயங்காது என்றார். நதிநீர் எங்கள் வாழ்வாதாரம், அதை தடுத்து நிறுத்துவதை ஏற்க முடியாது. பாகிஸ்தானுக்கான நீர் ஆதாரம் முற்றிலும் தடைபடும் நிலை ஏற்பட்டால் இந்தியா மீது ராணுவ நடவடிக்கை பாயும். நாங்கள் போர் தடுக்கவும் தயங்க மாட்டோம் என்றார். அவரது இந்த பேச்சு சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டனில் அரசியல் திருப்பம், பதவி துறந்த பிரதமர் ஸ்டாமர். பிரிட்டனில் 14 ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்றது. கேட் ஸ்டாமர் பிரிட்டன் பிரதமராக பதவியேற்றார். அவர் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தனர். ஆனால் சில நாட்களிலேயே அவருக்கு பல்வேறு சவால்கள் காத்திருந்தன. நாட்டின் பொருளாதார தேக்க நிலை, பணவீக்கம் மற்றும் அன்றாட செலவு உயர்வு ஆகிய பிரச்சினைகளால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். உதவித்தொகை ரத்து, வலதுசாரி அமைப்புகளால் தூண்டப்பட்ட கலவரங்கள் ஆகியவற்றால் நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது. மேலும் தொழிலாளர்கள் மீது வரி விதிக்கப்படாது என்ற வாக்குறுதிக்கு மாறாக சில வரிகள் உயர்த்தப்பட்டது நடுத்தர வர்க்கத்தினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இவ்வாறு நாட்டில் நிலவிய பல்வேறு பிரச்சினைகள் கெய்ர் ஸ்டாமர் மீதான நம்பிக்கையை மக்கள் மத்தியில் குறைந்தது. அத்துடன் கடந்த மே மாதம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தொழிலாளர் கட்சி வரலாறு காணாத தோல்வியை சந்தித்தது. இதனால் கெய்ர் ஸ்டாமருக்கு சொந்த கட்சியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அவருக்கு எதிராக 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் சிலர் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். இந்த விவகாரம் ஸ்டாமருக்கு மேலும் நெருக்கடியை அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து ஸ்டாமர் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக ஸ்டாமர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அத்துடன் தொழிலாளர் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் கூறினார்.
அடுத்த பிரதமருக்கு தமது ஆதரவு உண்டு என தெரிவித்தார். பதவி விலகல் கடிதத்தை வழங்குவதற்காக தனது மனைவியுடன் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இருந்து வெளியே வந்தார். அங்கு திரண்டிருந்த மக்கள் மத்தியில் பேசிய அவர், 2 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்த தருணம் மிகவும் பெருமையான தருணம். லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றும் நோக்கத்துடன் அரசியலில் நுழைந்தேன் என கூறினார்.